வணக்கம். நான் கவிதா. உங்களுக்கு டைம் இருந்தா இந்த வீடியோவ பாருங்க. எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்ப நான் வீடியோஸ் போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஆனா எனக்கு நெறைய வீடியோஸ் பண்ணணும், நெறைய நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. ஆனா அதுக்கேத்த சிச்சுவேஷன் இல்ல. அதான் என்னன்னா எனக்கு ரொம்ப மன அழுத்தத்தில நான் இருக்கேன். எங்க வீட்ல ரொம்ப பிரச்சனையா இருக்கா, என்னால வீடியோஸ் கூட போட முடியல. அந்த அளவுக்கு எனக்கு பிரச்சனையா இருக்குது. அதனால தான் என்னால வீடியோஸும் நெறைய போட முடியல. முன்னாடிலாம் ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது ஏதாவது ஒரு வீடியோஸ் போட்டுருவேன். இப்போலாம் ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு மாச கணக்குல ஆகுது நான் லாங் வீடியோ போட்டு. என்னால வீடியோஸே போட முடியல. அந்த அளவுக்கு எனக்கு மன உடைச்சல்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி நான் டிப்ரஷன்ல நான் இருக்கேன். அதனால என்னால வீடியோஸ்லாம் எதுவுமே போட முடியல. ஆனா எனக்கு ரொம்ப நெறைய விஷயங்கள உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு எனக்கு ஆசையா இருக்கு. ஆனா டைம் தான் கிடைக்கல எனக்கு. போடுறதுக்கான சிச்சுவேஷன் தான் எனக்கு இல்ல. அதனால தான் என்னால வீடியோஸ் போட முடியல. எப்பாவது ஒரு டைம் டைம் கிடைக்கிறப்போ ஒரு ஷார்ட்ஸ் மட்டும் ஒண்ணு ஒண்ணு நான் போட்டுன்ருக்கேன். அதுவும் இப்போ ரீசென்ட்டா எடுத்த ஷார்ட்ஸ் கூட கிடையாது. இப்போலாம் பழைய ஷார்ட்ஸ் தான் எடுத்து போட்டுன்ருக்கிறேன். அதுவும் இப்போ வேற வீட்ல அம்மா போட்டிருக்கா. ஸ்ரீராமுக்கு வேற ஏற்கனவே நான் வீடியோல சொல்லியிருந்தேன் இல்லையா? அம்மா போட்டிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு போட்டு 10 நாள் 13 நாள் கிட்ட ஆகுது. அதனால அதிலேருந்து நான் எந்த வீடியோஸுமே நான் எடுக்கவே இல்ல நானு. ஷார்ட்ஸும், லாங் வீடியோ எதுவுமே நான் எடுக்கவே இல்ல. அம்மா முடியட்டும் அப்புறமா எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக நான் எதுவுமே எடுக்காம இருக்கேன். இந்த வீடியோ கூட பார்த்தீங்கன்னா, இது அம்மா போறதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ தான் இது. அதனால அந்த வீடியோ தான் நான் உங்ககிட்ட இப்போ நான் ஷேர் பண்ணிட்டுருக்கேன். இப்போ அம்மா போட்டதுக்கு நான் எந்த வீடியோவுமே நான் எடுத்தது கிடையாது. அதுவும் வீட்ல அம்மா போட்டிருந்தா வீட்லயே நெறைய வேலை இருக்குங்களே, வீட்ல ரொம்ப சுத்தமா வச்சுக்கணும். அப்படி இப்படின்னு ரொம்ப அதுவும் குழந்தைங்கள வேற வச்சுக்கணும், சுத்தமா வச்சுக்கணும்னா ரொம்ப கஷ்டம். யாராவது ஹெல்ப்புக்காவது யாராவது இருந்தாலாவது பரவாயில்ல. நம்மளே தான் வீட்டு வேலையும் பண்ணணும், சமைக்கணும், குழந்தைங்க பார்த்துக்கணும், எல்லா வேலையும் நம்மளே தான் பண்ணிடணும் அப்படின்றபோது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. அதனால தான் என்னால வீடியோஸ்லாம் எதுவும் போட முடியல. அதுக்கேத்த மாரி போடுறதுக்கு ஏத்த மாரி மனநிலை நமக்கு இல்லை. அந்த மாரி டார்ச்சர் பண்ணிட்டுருக்காங்கல்ல. அதனால அந்த டென்ஷனே நம்ம ஒவ்வொரு நம்ம நம்ம என்னதான் நம்ம மறக்கணும் அப்படின்னு நெனச்சாலும் சரி, ஏதாவது ஒரு விஷயம் நம்மள அப்படியே டிப்ரஷனுக்கு கொண்டு போயிடுது. ஏதாவது ஒண்ணு யோசிச்சு யோசிச்சு இப்படி பண்றாங்களே, இப்படி பேசுறாங்களே அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு நமக்கு அப்படியே ஒரு மாரி டிப்ரஷன் ஆயிறதா இருக்குது. அதுலேருந்து வெளில வரதான் நான் கொஞ்சம் நான் வீடியோஸ் போட்டுன்ருக்கிறேன். இப்போ பாருங்க இந்த வீடியோ கூட பார்த்தீங்கன்னா, எப்போவோ எடுத்த வீடியோஸ் தான் இது. இதே கூட எனக்கு போடுறதுக்கு எனக்கு டைம் இல்ல. பேசுறதுக்கு எனக்கு டைம் இல்ல. இது இப்போ தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இது ஒண்ணும் இல்லைங்க. இப்போ இந்த வீடியோ என்னன்னா, ஸ்ரீராம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீவர்ஷ்ண வெறுப்பேத்துவான். எங்க அம்மான்னு சொல்லிட்டு கிட்ட வந்தான்னு வச்சுக்கயேன், ஸ்ரீவர்ஷனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அடிப்பான். அவன தள்ளி விடுவான். அவன ஸ்ரீவர்ஷன் எப்பவுமே ஸ்ரீவர்ஷன் தான் என் கூட இருக்கணும், எனக்கு முத்தம் குடுக்கணும், எல்லாம் பண்ணணும்னு நெனைப்பாரு. அவன் ஸ்ரீராம் என் கிட்டயே வரக்கூடாதுன்னு சொல்லுவான். கிட்ட வந்தாவே சரி அடிப்பான். "ஏன் அம்மாடா, எனக்கு தானடா அம்மா" அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வருவான். ஆனா அவரு அடிப்பான். "ஏய் போடா போடான்னு" சொல்லிட்டு தள்ளி விடுவான். எல்லார் வீட்லயும் இந்த மாரி இருக்கான்னு தெரியல. இந்த எங்க வீட்ல இந்த சின்ன குட்டீஸ் தான் ரொம்ப ஸ்ரீவர்ஷன் தான் ரொம்ப சேட்டை பண்ணுவான். ஸ்ரீராம் ரொம்ப சமத்தா இருப்பான். ஆனா அவன் கொஞ்சம் பெரிய பையன் இல்ல. சொன்னாவும் புரிஞ்சுப்பான் அவன். இவன் குட்டி பாப்பா இல்ல. அவன் சொல்றதுக்கு நம்ம சொல்லவும் முடியாது. குழந்தைக்கு புரியவும் புரியாது. அதனால சரி பாப்பாப்பா, தம்பி தானேப்பா அட்ஜஸ்ட் பண்ணிப்பா அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். சில பேர் வீட்லலாம் பார்த்தீங்கன்னா 3 குழந்தைங்க, 4 குழந்தைங்க அப்படின்னு இருப்பாங்க. அவங்கலாம் எப்படி அவங்க வீட்லலாம் எப்படின்னு தெரியல. இந்த மாரி தான் குழந்தைங்க சண்டை போட்டுப்பாங்களா? இல்ல கொஞ்சிப்பாங்களா? எனக்கு தெரியல எனக்கு. எங்க வீட்லயும் அப்படித்தான். எங்க கூட பிறந்தவங்க 3 பேரு. ஆனா நாங்கலாம் சின்ன வயசுல இந்த மாரி எந்த எனக்கு எதுவும் ஞாபகம் இல்ல. உங்க வீட்லலாம் எப்படி குட்டீஸுங்க இப்படிதான் இருப்பாங்களா? அப்படின்றத நீங்க சொல்லுங்க. ஆனா எங்க வீட்ல இப்படிதான். எப்படியும் 1 மணி நேரத்துக்கு எப்படியும் 3 கம்ப்ளைண்ட், 4 கம்ப்ளைண்ட் வந்துரும். இவன் ஒரு 4 வாட்டி கம்ப்ளைண்ட் பண்ணுவான். அவன் ஒரு 4 வாட்டி கம்ப்ளைண்ட் பண்ணுவான். அம்மா அவன் அவன் அடிக்கிறான்னு சொல்லுவான் ஸ்ரீராம் அவன் அம்மா லாரிம்மா, வண்டிம்மான்னு அவன் அழுவான். இதே மாரி சண்டை வந்துட்டே தான் இருக்கும். அதே மாரி கொஞ்ச நேரம் என் மடியில உட்காரக்கூடாது ஸ்ரீராம். அதே மாரி நெறைய பேர் சொல்லுவாங்க. முதல் பிறகுற குழந்தை பாவம் ரொம்ப அப்பாவியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, 2வது பிறகுற குழந்தை கொஞ்சம் உஷாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அது உண்மையா பொய்யான்லாம் எனக்கு தெரியல. ஆனா சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம். ஆனா இங்க நமக்கு என்னன்னா ஸ்ரீராம் கொஞ்சம் பெரிய பையன் சொன்னா புரிஞ்சுப்பான். ஸ்ரீவர்ஷன் குட்டி பாப்பா இல்ல சொன்னாலும் புரியாது. அது குழந்தை. அவன் கொஞ்சம் வளர்ந்தான்னா அவனும் சொன்னா புரிஞ்சுப்பான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.